திரு சோ ராமசாமி அவர்களின் முகமது பின் துக்ளக் பிரதம மந்திரி அறை. கதாபாத்திரங்கள்: துக்ளக், பதூதா, கோவிந்த், சாஸ்திரி, ஜியோதி, தியாகராஜ். நினைச்சுக்கிட்டாலே உடம்புதான் சிலுக்குதுடா. இன்னியோட நாம 6 மாசம் ஆகுது. என்னடா மகாதேவா சும்மா இருக்க? ராகவா, ராகவா, மகாதேவா, உன்னால ஒண்ணுமே பேச முடியல. எனக்கு கூட அப்படிதான்டா இருக்கு. நம்ம அச்சீவ்மெண்ட்ட நினைச்சு நானே ரொம்ப பெருமைப்படுறேன்டா. ஜனங்களுக்கு நம்ம அரசியல் நிலைமைய விளக்கி காட்ட நினைச்சோம். பயங்கரமாவே விளக்கி காட்டிட்டோம். வெறும் ஆமைகளா ஜனங்க இருந்த நாட்டுல என்ன வேணாலும் நடக்கலாங்கிறத நாம ப்ரூவ் பண்ணிட்டோம்டா. இனிமே நம்ம வேஷத்தை கலைக்க வேண்டியதானே? ஏன்? என்னடா மகாதேவா ஏன்னு கேக்குற? நீ துக்ளக்காகவும் நான் பதூதாவாகவும் அந்த குழியில இருந்து எழுந்து வந்து இன்னையோட சரியா 6 மாசம் ஆறுது. 6வது மாசம் முடிஞ்ச உடனே ஜனங்கிட்ட உண்மையை வளர்க்கணும். அவங்க எவ்வளவு சுலபத்துல ஏமாறக்கூடியவங்கிறத எடுத்து காட்டணுங்கிறத நம்மளோட எண்ணம். ராகவா, என்னடா தயங்குற? பயமா இருக்கா? மகாதேவா, பயப்படாத. எவ்வளவு துணிச்சலா காரியத்தை நம்ம செஞ்சிருக்கோம். நம்ம 2 பேரும் அனாதைகளா இருந்தது எவ்வளவு சௌகரியமா போச்சு பாத்தியா? 2 பேரும் தற்கொலை லெட்டர் எழுதி வச்சுட்டு செதஞ்சு போன 2 பிணங்களை தண்ணியில போட்டு நாம செத்துட்டதா எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். தௌலதாபாத் சைட்ல ஒரு பொட்டியில ஒழிச்சுக்கிட்டு ப்ரொஃபசர் தேட போற அதே சமயத்துல மேல மண்ணை போட்டுட்டு மூடிட்டோம். துக்ளக், பதூதாவா வெளியே வந்தோம். அரசாங்கத்தை அமைச்சோம். முட்டாள்தனமான சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றினோம். 6 மாசம் முடிஞ்சு போச்சு. நம்ம ஒரிஜினல் பிளான் படி நாளைக்கே ரெட் ஃபோர்ட் மைதானத்துல மீட்டிங்க போட்டு ஜனங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவோம். நாடு பூரா இது தெரியட்டும்ங்கிற. அப்பவாவது நம்ம ஜனங்கள் திருந்த மாட்டாங்களா? பதூதா, பதூதா? என்னடா பதூதா? ராகவான் கூப்பிடு. என்ன துக்ளக்கா நடிச்சு நடிச்சு துக்ளக்காவே மாட்டியா? ஆம், என்னை பொறுத்தவரையில் நீ பதூதாதான், நான் துக்ளக் தான். என்னடா சொல்ற நீ? என்ன நினைத்து இதையெல்லாம் செய்தோமோ? ஆனால் இப்போது நான் பிரதம மந்திரி. நான் துக்ளக் இல்லை என்று கூறினால் பிரதம மந்திரியும் இல்லை. அதனால என் மனக்கட்சிப்படி நடப்பது என்று தீர்மானித்து விட்டேன். அதன் சொல்படி நான் கேட்பேன், என் சொல்படி அது கேட்கும். நான் தொடர்ந்து துக்ளக்காகவே வாழ்வது என்று தீர்மானித்து விட்டேன். மகாதேவா, துக்ளக், முகமது பின் துக்ளக். என்னடா இது அநியாயம்? காளி கோயில்ல சத்தியம் செஞ்சுதானடா நாம இந்த காரியத்தை ஆரம்பிச்சோம். கடவுளுக்கு துரோகம் நடக்காதடா மகாதேவா. மீண்டும் ஒருமுறை மகாதேவன் என்று அழைத்தால் முகமது பின் துக்ளக்கின் கோபத்திற்கு ஆளாவாய். ஏய் மகாதேவா, I am not Mahadevan. Call me Muhammad bin Tughlaq. I am Muhammad bin Tughlaq, the Honorable Prime Minister of the Sovereign Democratic Republic of India, elected by the people, of the people, and working for the people. ஓ, ஆல் ரைட். அப்போ நானே நடந்ததை எல்லார்கிட்டயும் சொல்றேன். எப்படி நிரூபிப்பாய்? என்ன ஆதாரம் இருக்கிறது உன்னிடம்? மகாதேவனும் ராகவனும் இறந்து விட்டதற்கு அசைக்க முடியாத அத்தாட்சிகளை நாமே உண்டாக்கி இருக்கிறோம். இனி உன் பேச்சிற்கு மதிப்பு இருக்காது. உன்னை ஒரு பைத்தியம் என்றே நினைப்பார்கள். You will be called a madman by the millions and millions of madmen of this country. டேய் டேய், நீ ரொம்ப நல்லவனாச்சேடா. எப்படி உன் மனசு இப்படி மாறுச்சு? நான் அரசியல்வாதியான பிறகு வெறி பிடிச்ச மாதிரி பேசுறிய. எப்படா உனக்கு இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சது? பதவி கிடைத்த பிறகு. அப்போ உண்மைய ஒப்புக்க மாட்டேன். உண்மை செத்து விட்டது. உண்மை குழிதோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. சத்தியமேவ ஜெயதே. என்ன சார் கலாட்டா? பதுதாவிற்கு பைத்தியம் பிடித்து விட்டது. எனக்காடா பைத்தியம்? அயோக்கிய ராஸ்கல். சார் சார், எல்லாரும் கேளுங்க சார். இவன் இவன் துக்ளக்கே இல்ல சார். மகாதேவன். நான் பதூதா இல்ல, ராகவன். பாருங்க, 2 பேரும் வேஷம் போட்டோம். அரசியல்ல குழப்பத்தை உண்டாக்கி அதன் மூலமா ஜனங்களுக்கு பாடம் கற்பிக்கணும்னு நினைச்சோம். ஆனா இப்போ இப்போ இவன் எதையுமே ஒப்புக்க மாட்டேங்கிறான். இவனை நம்பாதீங்க.
ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகள். பைத்தியம் உணருகிறது, நம்பாதீர்கள். நானும் பார்த்து விட்டேன். இந்த டெல்லி வெயில் தாங்காமல் பலருக்கு பைத்தியம் பிடித்து விடுகிறது. ஆதாரம் சார் சார் என்கிட்ட ஆதாரம் இல்லதான். ஆனா நான் சொல்றதெல்லாம் உண்மை. உண்மையோ பொய்யோ எங்களுக்கு என்ன அதை பத்தி? அந்த உதவி பிரதம மந்திரிங்க. அந்த பொறுப்பை உணர்ந்து நாங்கள் நடந்து கொள்கிறோம். என்ன செய்ய போறீங்க? நாங்க தொடர்ந்து மந்திரிகளாக இருக்க போறோம். துக்ளக் பிரைம் மினிஸ்டரா இருந்தா தானே நாங்க மந்திரிகளா இருக்க முடியும். அதனால இவர் துக்ளக்கா இல்லையாங்கிற கேள்வி அனாவசியம். எங்களை பொறுத்த வரையிலும் அவர் தான் துக்ளக், நாங்க உதவி பிரதம மந்திரிகள் தான். இல்லைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டோம். துக்ளக் அவர்களே, இவருக்கு நிஜமாகவே பைத்தியம் பிடித்து விட்டதா? அப்படியானால் இவரை தமிழ்நாட்டு சட்டசபைக்கு அனுப்புங்கள். சிரிக்காதடா. இவங்க இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்கங்கிற திமிர்ல சிரிக்கிறியா? நான் நேரா ஜனங்கிட்டே போறேன்டா. பத்திரிக்கையில எழுதுறேன், பாத்துடுறேன் ஒரு கை. பதூதா, என் அருமை பதூதா, நம் நாட்டு மக்களை பற்றி உன்னை விட நன்கு நான் அறிவேன். நீ மந்திரிகளை நம்பினாய். அவர்கள் நீ சொல்வதை கேட்டுக்கொள்ளக் கூட இல்லை. இப்போது மக்களை நம்புகிறாய். நானும் அவர்களைத்தான் நம்புகிறேன். நம் மக்கள் என் போன்றவர்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார்கள். The All India Radio is in my hands. The opposition parties are at my feet. The governors are under my thumb. And the Supreme Court judges are my servants. I have already convinced the rickshawalas and tongawalas. If I go on speaking about socialism, I can convince the whole country. I will tell you something, Batuta. I am prepared to do anything for my own survival. I have already cut the party into two. If it becomes necessary, I shall cut the nation into two. Still, majority of the people are with me.